இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதை விடு, நானே வச்சு விடுறேன். எல்லாம் இருக்காங்க. மாறா, என்ன செல்லம் பண்றீங்க? அது ஒண்ணுல பூ கொண்டது வச்சேன். இவ்ளோ பூ இருக்கு, ஒரே ஒரு பூ எடுத்து வைக்கிற உன் பொண்டாட்டிக்கு? அவளே ஒரு பூ தானே. ஐயோ முடியல பிருந்தா. வீரா, ஒரு நிமிஷம் வாமா. வா சொல்றேன். கண்மணிக்கு ராகவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவுமே இல்லையே மாமா. இல்லம்மா, ரெண்டு பேரும் சரியா பேசிக்கவே மாட்டேங்கிறாங்களே. ராகவனை பார்த்தாலே கண்மணி ஒதுங்கி போறாளே, ஏதோ கோபமா இருக்கும் போல இருக்கு. இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் நல்லதா இருக்கா. இல்லம்மா, நான் கவனிச்சேனே. மாமா, மாசமா இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய மூட் ஸ்விங்ஸ் ஆகுமா? அதுல ஏதாவது அக்கா அப்செட் ஆயிருப்பா, வேற ஒன்னும் இருக்காது. மா, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? ஆஹா, இல்ல மாமா, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க சந்தோஷமா ஒத்துமையா தான் இருக்காங்க. அப்ப கண்மணி ராகவனை விட்டுட்டு போனது ராமச்சந்திரனுக்கு தெரியாதா? தெரிஞ்சா என்ன நடக்கும்? மானஸ்த உசுர விட்டுருவாரோ? நல்ல விஷயமா இருக்கே. விஜய், எத்தனை தடவை தோத்தாலும் திரும்ப திரும்ப உனக்கு ஒரு புது பாயிண்ட் கிடைச்சுக்கிட்டே தாண்டி இருக்கு. இது போதுமே. சோ ஒரு நாளைக்கு 200 சோக ஸ்டேட்டஸ் வைக்கிறான்டா, யாருமே பாக்குறது இல்ல. அண்ணி கூட வா. அவனை மியூட்ல போட்டு வச்சிருப்பாங்க. டேய், இவனுக்கு இப்படியே விட்டோம்னா ஸ்டேட்டஸ் சைக்கோவா ஆயிடுவான்டா. இந்த திருவிழா முடியறதுக்குள்ள இங்க பாரு, நம்ம தான் 2 பேரையும் சேர்த்து வச்சாகணும். என்ன ராமச்சந்திரா, வசதி வாய்ப்புலாம் வந்ததுக்கு அப்புறம் ஆளே மாறின மாதிரி இருக்கு. என்னதான் வெள்ளை வேட்டி கதர் சட்டை போட்டிருந்தாலும் நீ யாரு, எங்க இருந்து வந்தவன், எப்படி எல்லாம் சைக்கிள்ல ஜவுளிய வச்சு தள்ளிக்கிட்டு வித்ததெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதப்பா. வம்சமாவே பணக்காரனா வாழ்ந்தவனுக்கும் திடீர்னு பணக்காரனா ஆனவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? ஆனந்தா, நான் திருடியோ யாரையோ ஏமாத்தியோ வாழ்க்கையில முன்னுக்கு வரல, உழைச்சு முன்னேறி இருக்கேன். ஆனா உனக்கு வயசுதான் ஆகுதே ஒழிய உன் சின்னத்தனமான புத்தி இன்னும் போகல பத்தியா? யார பார்த்து சின்னத்தனம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அவ்வளவுதான், கோயிலே வச்சு வகுந்து போடுவேன். அட்டிங்க வாடா. ஓஹோ, அந்த அளவுக்கு தெரியுமா உனக்கு? எங்க வெய், நல்லா கை வைடா. ஏய் வைடா. ஏய் யார் மேல கத்திட்டு இருக்க? வகுந்துருவேன் மாமனே. அட்டிங்க, யார் மேல கை வைக்கிற? டேய், உனக்கு ஒண்ணும் இல்லல? டேய், என் புள்ள மேல கை வைக்கிறியா? என் பையன் மேலே கை வைப்பியா நீ? அவரே பத்துப்பார். தானே. என்னடா ஆனந்தா, உனக்கு தைரியம் இருந்தா எங்கிட்ட மோதுற. அதை விட்டுட்டு என் மகன்க மேலாம் கைய வச்ச இங்க இருக்கிற ஒரு பயிலும் உருப்படியா வீடு போய் சேர மாட்டீங்க. என் அடிய நீ இன்னும் மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்.
பொழைச்சுப்போ. ஏப்பா ஆனந்தா, ராமச்சந்திரன் கிட்ட வச்சுக்கலாமா? அவரை ஜெயிக்க உன்னால முடியுமா? போப்பா போ. ரெடியா? ரெடி. ஒரு படம் பேரு கூட கண்டுபிடிக்க மாட்டியா? எனக்கு தெரியும். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் தானே. ஆ, அப்புறம் என்ன சொல்லல? ஏய், நம்ம வின் பண்றதுக்காகவே இந்த கேம் விளையாடுறோம். ராகவனை அண்ணியும் சேர்த்து வைக்கணும்ல. ம்ம். சரி, பரவாயில்ல போ. அலை 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 தானே? நான் கண்டுபிடிச்சிட்டேன். பிருந்தா, பிருந்தா இரு. அலை பிருந்தா, பிருந்தா இரு பிருந்தா. இங்க பாரு, ராகவன் மாமாவும் கண்மணியும் தான் இந்த போட்டியில ஜெயிக்கணும். அதனால நீ கண்டுபிடிக்காம தோத்துரு. ஓகே ஓகே ஓகே. ஒழுங்கு மரியாதை தோத்துரு. போ. சொல்லு. ஒண்ணு இல்ல. என்னம்மா ஈஸியான பேரு, இது கூட சொல்ல தெரியா உனக்கு? மாமா, இது ஜோடிகளுக்கு நடுவுல நடக்கிற போட்டி. நீங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா. ஓ சரி சரி. என்ன பாரு, என்ன பாரு. டைம் டைம். அதெல்லாம் ஒரே நிமிஷம் சொல்லிருந்தா டேய், இருடா. ஒரே ஒரு சான்ஸ். உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அதெல்லாம் கிடையாது. பா. சரி விடுங்க. அவ்வளவுதான் நடிச்சதெல்லாம். ராகவன் மாமா. ராகவன் மாமா. ஆமா நீங்க தான். போங்க டேய், மாமா. எல்லாரும் பண்ணாங்கடா. நீ எழுந்து போ. சிவாஜி வெளியே கொண்டு வா. அனி, நீங்க போங்க. மாமா, படத்தோட பேரு காதலுக்கு மரியாதை. நடிச்சு காட்டுங்க. எங்க அக்கா கண்டுபிடிக்கிறாளான்னு பாப்போம். சரியா? போங்க போங்க. ஏமாறாதே ஏமாறாதே. சிவாஜி மாதிரி யாரையும் என்ன பண்ணிட்டு நம்பாதே. இருக்க? கண்ணே நம்பாதே. கரெக்டா சொல்லுக்கா. உனக்கு தெரியும்க்கா இந்த படம். காதலுக்கு மரியாதை. அப்போ இந்த போட்டியோட வின்னர் வந்து அண்ணியும் ராகவனும் தான். என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல். ஆமா ஆமா, சூப்பர் ஜோடி. அக்கா கிரேட்க்கா. மாமாவை சூப்பரா புரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் படுக்கட்டா வள்ளியம்மா? நீ போமா, போய் படுத்துக்கோ. சரி.